வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 சினாரியோ அப்படின்னு சொல்லி இன்சைட் ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. இஷான் கிஷான் தீபக் சஹரோட ட்ரேடு. அதோட ஆர்டிக்கலை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பாசிபிளாக ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எஃபெக்டிவாக எல்லாமே போயிட்டுருக்கு. ட்ரேட் ஐபிஎல் 2025 இருக்கா, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விஷயம் டிசம்பர் 22 ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 22ல் பார்த்தீங்கன்னா இது வைரலாக போயிட்டு இருந்து. பட் அந்த டைமில் நம்ம போர்டில், ஏன்னா நம்ம என்ன நினச்சோன்னா அதுதான் ஐபிஎல் 2025ல் ட்ரேடிங் விண்டோவே கிடையாது அப்படின்னு தான் யோசித்தோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டோ இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிசிசிஐ கிட்ட என்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க என்கொயர் பண்ணியிருக்கிறது தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு மூலதனமாக இருக்குது. அப்போ டீம்ஸ் ட்ரேடில் தயாராக தான் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு ட்ரேட் எஃபெக்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத இவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த ட்ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்கும் ஃபார் போத் டீம்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்ன ட்ரேட் அப்படின்னா இஷான் கிஷான் டு மும்பை இந்தியன்ஸ், தீபக் சஹர் டு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அவங்க ரிட்டன்ஷன்லேயே மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர், ஃபினிஷிங் அப்படிங்கிறத சொல்லி அவங்களோட பேட்டிங்கை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அபினவ் மனோகர் மாதிரியான நல்ல ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸையும் அவங்க எடுத்துட்டாங்க. அதர்வா டைடேவும் உள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இஷான் கிஷான் என்ன ஒரு காரணத்துக்காக அவங்க எடுத்திருக்காங்க, இஷான் கிஷானை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆஸ் எ பிரைமரி அவங்களுடைய பேட்டிங் சைட்ஸ் கவர் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது இஷான் கிஷான் ஒரு பிரைமரி பிளேயராக மும்பை இந்தியன்ஸில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பராக இருந்தார். அதே நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ரியான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ், 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்ட்டை தான் ஓப்பனிங் பண்ண வைக்கணும் வில் ஜாக்ஸை தாண்டி அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான விக்கெட் கீப்பர் அந்த இடத்துல பெரிய லெவலில் அவங்களால பார்க்க முடியல. அதனால் இந்த ஒரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா தீபக் சஹரை எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து நம்மளோட இஷான் கிஷானை இங்கே வெல்கம் பண்ணுறது ஒரு நல்ல ட்ரேடாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா நட்டு அவங்களாம் இருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ஷமி, அதே நேரம் சிம்ரன்ஜித் சிங் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் பவர் பிளேல ஷமியோட தீபக் சஹர் இணையும் போது அந்த காம்பினேஷன் இனிமே ஒரு எஃபெக்டிவான காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். பும்ரா, தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் பவர் பிளேல செம மாதம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இஷான் கிஷானை உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணது ஒரு மேஜர் மிஸ். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதை கண்டிப்பாக நானுமே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எஃபெக்டிவான பிளேயர்ஸ் அண்ட் டீம்ஸை செட் பண்ணியாச்சு. இந்த ஐபிஎல் 2025 கண்டிப்பாக அவங்க ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா 5 டீம்ஸ் என்கொயர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் முடிஞ்ச டைமில் ட்ரேட் விண்டோ எதுக்காக என்கொயர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியல. உங்களோட ஒப்பீனியனில் மும்பை இந்தியன் சைட்லேருந்து இந்த ஒரு ட்ரேட் இஷான் கிஷான் தீபக் சஹர் ட்ரேட் எஃபிஷியண்ட்டாக தெரியுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.